இதான் நம்ம ரெகுலராக பழைய இரும்பு வாங்குகிற பழைய இரும்பு கடை. நிறைய பேர் வந்து என்ன ப்ரோ வீடியோவில் நான் 10 ரூபாய்க்கு இந்த பொருள் வாங்கினேன், 20 ரூபாய்க்கு அந்த பொருள் வாங்கினேன்னு போட்டுட்ருக்கிறேன், எந்த பழைய இரும்பு கடையில் வாங்குறேன் சொல்லு, நான் வாங்க போகிறோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்களே. அதனால தான் இன்றைக்கி ஊர் பக்கம் வந்தேன். நான் வழக்கம் போல் வாங்குகிற அந்த கடையை பற்றி ஒரு ரிவ்யூ போடலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன். இங்கே எலக்ட்ரானிக் கேஜெட்னே தனியாக ஒரு குளோன் வச்சுருப்பாங்க. கடையோட ஓனர் வந்து எனக்கு தெரிஞ்சவர் தான். ஸோ உள்ளே போனோம்னா அந்த கீபோர்டெலாம் கிடைக்குதா, இதே போல் நிறைய பொருள் எடுத்து வச்சுருப்பார். ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி கீபோர்டை பற்றி ரிவ்யூ போட்டோம். அந்த உள்ளே என்ன இருக்குன்னு உடச்செல்லாம் காட்டணும். ஸோ அதனால் அதை அப்படியே வச்சுட்டேன். வேறு என்னென்ன பொருள் இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இப்படி தான் நான் கடைக்கு வந்தோம்னா எனக்கு கொடுக்குறதுக்குன்னு ஒரு 4-5 பொருட்கள் தனியாக எடுத்து வச்சுருப்பார். அதுபோக எக்ஸ்ட்ரா நான் ஏதாச்சும் உள்ளே போய் பார்க்கணுன்னா அந்த மாதிரி தான் பார்த்துட்ருப்பேன். வாட்செல்லாம் கிடைக்கும். நான் சின்ன வயசுலேருந்து இப்படி தான். இங்கே இந்த கடைக்கு போவேன், டார்ச் லைட் கிடைக்கும், மொபைல் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அதை வந்து இங்கேயே கண்டினியூ பண்ணலாம், இப்போயும் கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா கம்பெனிக்கு வேலைக்கு போனதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் பார்க்குறது கிடையாது, பழைய இரும்பு பார்க்கலாம் போகிறது கிடையாது. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக தோணுச்சு, சரி அதை கண்டினியூ பண்ணால் என்ன நல்லா இருக்குமே அப்படி சொல்லிட்டு. ஸோ அதனால தான் அதை பற்றி போட ஆரம்பித்தோம். நல்லாவே ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே பழைய இரும்பு கடையில் ரேடியோ அதுன்னு கிடைக்கும். நிறைய பொருள் வந்து உடச்சி போட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த பழைய இரும்பு கடையில் வர்ற பொருளெல்லாம் உடச்சி எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு கொடுக்குறதுக்கு தனியாக எடுத்து வச்சுருந்தாலும் மிச்ச பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா உடஞ்சதாக கிடக்கும். பார்த்திங்கன்னா லைட்டெல்லாம் உடஞ்சி கிடக்கு. இந்த லைட்டோட செட்டப்பு வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ அதை அனுப்புறதுக்காக உடச்சி வச்சுருக்காங்க. அப்புறம் பழைய வாட்ச்சு, இது மோட்டரை போட எல்லாம் பிஞ்சு போய் கிடக்கு. இது எல்இடி லைட்டு, நிறைய எல்இடி லைட்டு தான் இருக்குது. நான் வந்து ஜனவரி மாதத்தில் தான் வந்தேன் இங்கே ஊருக்கு. அதுக்கப்புறம் கேப் விட்டேன். அதனால் நிறைய பொருள் வந்து டச் போட்டிருக்காங்க போல். இது லேம்ப் லைட்டு, இது மல்டி சார்ஜர், இது கேமிங் கன்சோல். இது வேணால் வாங்கலாம். ஓகே, இது வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்த பீஸ் அவர் வச்சுருக்காரு. மோட்டரா? ஓகே ஓகே. மீன் தொட்டிக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்தேன்னா அதனால் அண்ணன் பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்களை அள்ளி கொடுக்காரு. ஸ்டெப்லேஸ் எல்லாம் கொடுத்தாரு. அது ஓவர் வெயிட்டாக இருக்குது. இதுக்குள்ளே கண்டிப்பாக என்ன இருக்குதுன்னு அலசி அரைஞ்சி பார்க்கணும். ஸோ நான் எடுக்கிற பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பொருளை வச்சு நம்ம ரிவ்யூ போடணும், வீடியோ போடணும் அப்படின்னா நான் அதை ஓரமாக எடுத்து வச்சுருவேன். ஸோ கடைசியில் எல்லாத்தையும் அலசி அரைஞ்சி பார்த்துட்டு சரி இந்த பொருட்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்ச பொருளை மட்டும் நான் வாங்கிட்டு போவேன். ஸோ இப்போ அந்த ரேடியோலாம் பார்த்தேன், அது உடஞ்சி போய் கிடக்கு. அதனால் அது வேண்டான்னு சொல்லி தூக்கி வச்சிட்டேன். அப்புறம் வந்துட்டு இப்படி தான் நிறையா மூட்டையாக கட்டி வச்சுருப்பாங்க. பார்த்தீங்களா அந்த கீபேடு, இது டைப்பிங் கற்றுப்போம்ல அந்த அங்கே வச்சுருப்பாங்களே அதெல்லாம். ஆனால் உள்ளே நார்மல் கீபோர்டு மாதிரி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் வரும். அதில் அது கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சு, அதனால் வாங்கலை, இப்போதைக்கு வாங்கலை. நீங்கள் அதை பற்றி வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஜாய்ஸ்டிக் மாட்டுச்சு. அதுக்கப்புறம் பேட்ரிலாம் கிடக்குது. பேட்ரியை அரைஞ்சி பார்ப்போம் உடச்சி. ஸோ அதனால் பேட்ரி எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து என்னென்ன தெரில, இது ஏதோ ஃபீஸ் கட்ட மாதிரி இருக்குது. இது வந்து இந்த ஸ்பீக்கரு எவனோ தண்ணிக்குள்ளே போட்டு அடித்து நொறுக்கி வச்சுருக்காங்க. இது வந்து மீன் தொட்டியில் சுற்றிட்டு இருக்குல்ல, அந்த மீன்களுக்கு ஆக்சிஜன் அளிப்பதுக்காக ஒரு மோட்ரு ஓடிட்டுருக்கும். ஸோ அந்த மோட்ரு தான் இது. இதுவும் எனக்கு பெருசாக அலட்சி அரைஞ்சி பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போதைக்கு. ஸோ அப்புறம் உள்ளர பார்த்தீங்கன்னா உள்ளே தேடி போனேன்னா அதான் இது என்னன்னு தெரில. அப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, ஹோம் தேட்டர் ஸ்பீக்கரு. அப்புறம் பார்த்திங்கன்னா தான் பெரிய ஒரு டிவி கிடந்துச்சுங்க. டிவியை பார்த்திங்கன்னா எவ்வளோ அடித்து நொறுக்கி வச்சுருக்கான். கண்ணாடிலாம் பார்த்திங்கன்னா நொறுமி கிடக்குது. ஸோ இந்த டிவியை வாங்கலாமா இல்லையா அப்படின்னு ஒரு ஆழ்ந்த யோசனையில் இருந்தேன். அதுக்கப்புறம் ரைட்டு இது தம்ப்நெயில் வைக்கிறதுக்கு நல்லா இருக்குது, போஸ்டெல்லாம் நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஆரம்பத்தில் அந்த எஃப்எம் ரேடியோ, அதுக்கப்புறம் ஸ்டெபிலைசர் இது மட்டும் தான் வாங்கலான்னு பார்த்தேன். ஆனால் அந்த டிவியையும் ஜாய்ஸ்டிக்கும் பார்த்ததுக்கப்புறம் இது நல்லா இருக்கே, இதை வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஒரே தாட்ஸாக ஓடிட்டு இருந்துச்சு. அதனால் இது 2 மட்டும் எடுத்து வச்சுட்டு ஓனர்கிட்ட கேட்க போனேன். டிவியில் பெருசாக எதுவும் டேமேஜ் கிடையாது, கண்ணாடி மட்டும் தான் உடஞ்சிருக்கு. மற்றபடி உள்ள போர்டு சைடில் பேனல்லாம் பார்த்திங்கன்னா உடையவே இல்லை. ஸோ அதுதான் இந்த டிவியை நான் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம். ஏன்னா டிவியை வாங்கி வீடியோவும் போட்டுக்கலாம்,
அதுக்கப்புறம் நம்ம டிவியை சரி பண்ணால் நமக்கு அது யூஸ் ஆகும், படமும் பார்த்துக்கலாம். இதான் கடை பேர். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க நீங்கள் வீடியோ கிட்ட போய் கேட்டப்போ நம்ம கடைக்காரனை வந்து எப்பா அந்த டிவிக்குள்ளே போர்டு மட்டும்தான்ப்பா இருக்கும், பெருசாக வெயிட்டு எதுவுமே கிடையாது, அதனால் ஒரு 50 ரூபா கூட அப்படின்னாரு. டோனில் உடனே வாங்கின ஸ்டெப்லைசரை தூக்கி போட்டு நான் டிவியை வாங்கிட்டேன். டிவியும் அந்த ஜாய்ஸ்டிக்கும் சேர்த்து நமக்கு 55 ரூபாய்க்கு தந்தார். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன சின்ன கேட்ஜெட் பற்றி தான் வீடியோ போட்டிருக்கோம். அதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா பழைய இரும்பு கடையிலேருந்து வாங்கும்போது 10 ரூபா 20 ரூபா அப்படின்னு இருக்கும். ஆனால் டிவி பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது, அதனால் ரேட்டு அதிகமாக சொல்லலாம்னு நினச்சேன். பட் நம்ம கடைக்காரன் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் தந்துருந்தாங்க. ஸோ அதனால் ஹாப்பியாக அந்த டிவியை வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டேன். இந்த டிவியை நம்ம கழட்டி பார்த்தோம். ஸோ உள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு, அதுக்கப்புறம் இந்த டிவியை சரி பார்த்தோமா இல்லையா, இது எப்படி ஓடிச்சு அப்படின்னு ஃபுல் டீட்டெயில் வீடியோவும் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கிறோம். ஸோ அந்த வீடியோவோட இது வந்து நான் அதில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.